அனிச்சை செயல் சோதனைகள். தேவையான பொருட்கள்: 2 நண்பர்கள், ஒரு நாற்காலி, பென்சில், ஜன்னல், ஒரு குளிர்ந்த இடம். 1. முழங்கால் அனிச்சை செயல். ஒருவரை நாற்காலியில் அமர வைத்து ஒரு கால் மற்றொன்றின் மேல் சாதாரணமாக தொங்கும்படி அமரச் சொல்லவும். தொங்கும் காலின் முழங்காலுக்கு சற்று கீழே உள்ள தசைநாரில் உங்கள் கைகளால் மெதுவாக தட்டவும். காலுக்கு என்ன நடக்கும்? 2. கணுக்கால் அனிச்சை செயல். ஒருவரை நாற்காலியில் ஒரு முழங்காலை வைக்கச் சொல்லி அவரது பாதம் நாற்காலியின் விளிம்பில் தொங்கும்படி வைக்கவும். குதிகாலுக்கு மேலே உள்ள தசைநாரில் உங்கள் கைகளால் மெதுவாக தட்டவும். காலடிக்கு என்ன நடக்கும்? 3. கண்ணிமை அனிச்சை செயல் 1. திடீரென்று உங்கள் கையை சோதனையிலுள்ள நபரின் கண்களுக்கு மிக அருகில் வேகமாக அசைக்கவும். கண்களுக்கு என்ன நடக்கும்? 4. கண்ணிமை அனிச்சை செயல் 2. பரிசோதனைக்கு உட்படுபவரை நேராக பார்க்கச் சொல்லுங்கள். அவருக்கு பின்னால் அமர்ந்து கொள்ளுங்கள். அவர் கவனிக்காதவாறு அவர் கண்ணின் வெள்ளை பகுதியை கவனமாக, மெதுவாக குத்த அல்லது தொட முயற்சி செய்யுங்கள். கண்களுக்கு என்ன நடக்கும்? 5. வெஸ்டிபுலோ-ஓகுலர் அனிச்சை. உங்கள் ஆய்வுக்கு உட்பட்டவரை நேராக உங்களை பார்க்கச் சொல்லுங்கள். உதவியாளரிடம் ஆய்வுக்கு உட்பட்டவரின் பின்னால் நின்று எச்சரிக்கையின்றி அவரது தலையை லேசாக திருப்பச் சொல்லுங்கள். ஆய்வுக்கு உட்பட்டவரின் பார்வை என்னவாகும்? 6. கண்பாவை ஒளி அனிச்சை செயல். ஆய்வுக்கு உட்பட்டவரை ஜன்னல் அல்லது ஒரு விளக்கை நோக்கி நிற்கச் சொல்லி ஒரு கண்ணை கையால் மூடிக்கொள்ளச் சொல்லுங்கள். சில நிமிடங்களுக்கு பிறகு கையை அகற்றச் சொல்லுங்கள். கண் பாவைக்கு என்ன நடக்கும்? 7. பைலோமோட்டர் அனிச்சை செயல். ஆய்வுக்கு உட்பட்டவரை குட்டை கை உடையை மட்டும் அணிந்து கொண்டு ஒரு குளிர்ந்த இடத்திற்கு செல்லச் சொல்லுங்கள். ஆய்வுக்கு உட்பட்டவர் மிகவும் குளிரால் நடுங்குவது முக்கியம். கைகளில் உள்ள முடிகளுக்கு என்ன நடக்கும்? 8. நடுக்க அனிச்சை செயல். ஆய்வுக்கு உட்பட்டவரை மெல்லிய ஆடைகளை மட்டும் அணிந்து கொண்டு ஒரு குளிர்ந்த இடத்திற்கு செல்லச் சொல்லுங்கள். ஆய்வுக்கு உட்பட்டவர் மிகவும் குளிரால் நடுங்குவது முக்கியம். உடலுக்கு என்ன நடக்கும்? காரணம்: முழங்கால் அனிச்சை என்பது பட்டல்லார் தசைநார் மீது அடிக்கும் போது கீழ்கால் உதைக்கும் ஒரு செயலாகும். பட்டல்லார் தசைநார் என்பது பெரிய குவாட்ரைசெப்ஸ் தசைக்குழுவின் முடிவில் உள்ளது. இந்த தசைகள் இடுப்பில் இணைக்கப்பட்ட தசைநார்களாக தொடங்கி பின்னர் தசைகளாக மாறி இறுதியில் முழங்காலுக்கு சற்று கீழே இணைக்கப்பட்டிருக்கும் தசைநார் கற்றையாக, அதாவது பட்டல்லார் தசைநாராக முடிகிறது. நீங்கள் பட்டல்லார் தசைநாரில் அடிக்கும்போது அது நீண்டு குவாட்ரைசெப்ஸ் கிழிவதற்கு வழிவகுக்கும். அது கிழிவதை தடுக்க குவாட்ஸ் வேகமாக செயல்பட்டு சுருங்குவதன் மூலம் பின்னுக்கு இழுக்கிறது. இதன் விளைவாக கீழ்கால் உதைக்கப்படுகிறது. கிழிந்த குவாட்ரைசெப்ஸ் தசை மிகவும் பலவீனப்படுத்தும் என்பதால் இயற்கை தேர்வின் மூலம் இந்த அனிச்சை ஏன் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பதை புரிந்து கொள்வது எளிது. கணுக்கால் அசைவு அனிச்சை முழங்கால் அனிச்சையைப் போலவே தசைகள் கிழிந்து போவதை தடுக்கும் அதே முக்கிய பணியை செய்கிறது. இந்த அனிச்சையில் நீங்கள் அடிக்கும் தசைநார் கற்றை 2 கன்று தசைகளுக்கு சொந்தமானது. இந்த தசைகளில் ஏற்படும் கிழிவு மிக மோசமான ஊனத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இந்த அனிச்சையும் ஒரு முக்கியமான பணியை செய்கிறது. கண் சிமிட்டல் அனிச்சை 1 மற்றும் 2 என்பது கண்களுக்கு காயம் ஏற்படும் அச்சுறுத்தல் ஏற்படும் போது ஒருவர் கண் சிமிட்டுவதை குறிக்கிறது. இந்த அனிச்சைகள் பார்வையை பாதுகாக்கின்றன. இது மனிதர்களிடம் மிகவும் வளர்ச்சியடைந்த புலன்களில் ஒன்றாகும். வெஸ்டிபுலோ-ஓகுலர் அனிச்சை என்பது தலை அசையும் போது கண்கள் அதற்கு எதிர் திசையில் அசைவதை குறிக்கிறது. இதனால் தலை அசைந்தாலும் நாம் பார்க்கும் பொருள் தெளிவாக தெரியும். இந்த அனிச்சை இல்லாமல் போனால் அசைவில் இருக்கும் போது நாம் பார்க்கும் அனைத்தும் மங்கலாகவோ அல்லது தெளிவாக இல்லாமலோ தெரியும். கண்பாவை ஒளி அனிச்சை என்பது கண்பாவை, அதாவது கண்ணுக்குள் ஒளியை அனுமதிக்கும் திறப்பு, பிரகாசமான ஒளியில் சிறியதாக மாறுவதை குறிக்கிறது. இது அதிகப்படியான ஒளி கண்ணுக்குள் நுழைந்து சேதப்படுத்துவதை தடுக்கிறது. அதிகப்படியான ஒளி கண்ணுக்குள் நுழைவதன் விளைவே பனிக்குருட்டுத்தன்மை ஆகும். பைலோமோட்டார் ரிஃப்ளெக்ஸ் என்பது உடலில் உள்ள முடிகள் சிலிர்த்து நிற்பதாகும். முடியின் வேர்களை சுற்றியுள்ள தோலில் உள்ள சிறிய தசைகள் சுருங்கும் போது இது நிகழ்கிறது. இது கூஸ்பம்ப்ஸ் என்று அறியப்படுகிறது.
முடிகள் நிமிர்ந்து நிற்கும்போது முடிகளின் காட்டில் ஒரு நிலையான காற்று அடுக்கு உருவாகிறது. இந்த காற்று தோலால் விரைவாக வெப்பப்படுத்தப்பட்டு பின்னர் ஒரு காப்பு அடுக்காக செயல்படுகிறது. இருப்பினும் இந்த ரிஃப்ளெக்ஸ் அதிக உடல் முடி கொண்ட நமது மூதாதையர்கள் மீது அதிக விளைவை கொண்டிருந்தது. உடல் நடுங்க ஆரம்பிப்பதே குளிரால் ஏற்படும் நடுக்கமாகும். உடலின் உட்புற பாகங்கள் குளிர்ந்துவிட்டன என்ற தொடக்க சிக்னல் கிடைத்த பிறகும் இந்த அனிச்சை செயல் தொடங்குவதற்கு சிறிது நேரமாகலாம். உடல் முழுவதும் உள்ள தசைகள் விரைவாகவும் திடீரெனவும் சுருங்கும்போது நடுக்கம் ஏற்படுகிறது. தசைகள் வேலை செய்யும் போது எப்போதும் போலவே வெப்பம் உருவாகிறது. ஒரு அனிச்சை செயல் என்பது தன்னியல்பான மற்றும் கிட்டத்தட்ட உடனடி அசைவாகும். ஒரு அனிச்சை செயல் கற்றுக்கொள்ளப்பட்டதாகவோ அல்லது பிறவியிலேயே அமைந்ததாகவோ இருக்கலாம். நீங்கள் இங்கு ஆராயும் அனைத்து அனிச்சை செயல்களும் பிறவியிலேயே அமைந்தவை, அதாவது அவை உங்கள் டிஎன்ஏவில் திட்டமிடப்பட்டவை. ஒரு காலத்தில் அவை மனித டிஎன்ஏ அல்லது நமது மூதாதையர்களின் டிஎன்ஏ மாற்றமடைந்ததன் விளைவாக எழுந்தன. இந்த அனிச்சை செயல்கள் இன்னும் இருப்பதால் பரிணாம உயிர்பிழைப்பு போராட்டத்தில் அவை ஒரு நோக்கத்திற்கு உதவுகின்றன.